கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடையதாக. இந்த ஜெயத்தின் நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற். சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வசனத்தை தியானிக்க தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய இருதயத்தின் தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதா ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை தேவந்தாமை பரலோகத்திலிருந்து மன்னாவாக பொழிந்தல்ல வேணுமா ஜெபிக்கிறோம். நீசனாகி அடியனை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். இன்னும் முற்றிலுமா தாழ்த்தி உம்முடைய கருத்திலே தருகிறேன். கேட்கிறவருக்கு தேவையான வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து தேவன் பொழிந்தல்ல வேணுமா ஜெபிக்கிறோங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதிக மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். இங்கே தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய பொக்கிஷம், பெரிய வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை கொடுப்பேன். நித்திய ஜீவனை கொடுப்பேன்னா ஆமாம், நீங்கள் நித்திய ஜீவன் உள்ளவங்களாக மாறுவீங்க. நித்திய ஜீவன்னா ஆமாம், நிலையான வாழ்வு. இனி நம்ம இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதில்ல. நம்முடைய மரணத்துக்கு பின்பு இயேசு தருகிற நித்திய வாழ்வு, நித்திய காலமாக யுகா யுகமாக இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நித்திய ஜீவனாக இருக்கிறது. மரணத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது இயேசு தான் தர முடியும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அது கிடைக்கும். ஆமாம், விசுவாசியாதவர்கள் கெட்டு போவார்கள். விசுவாசியாதவர்கள் ஆமென் தேவனுடைய நித்திய ஜீவனை காண்பதில்லை. அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறது தான் ஒரே வழி. தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை அடைவதற்கான ஒரே வழி இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறது தான். அதுக்கு தான் இயேசுவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆமீன். அப்போ நித்திய ஜீவனுன்னா நம்ம நரகத்துக்கு தப்பி தேவனுடைய ராஜ்யத்திலே யுகாயுகமாக சந்தோஷமாக ஒரு பிரச்சனை இல்லாத, துக்கம் இல்லாத, வியாதி இல்லாத, மரணம் இல்லாத அந்த வாழ்க்கை வாழ்வது தான் நித்திய வாழ்க்கை. மரணம் இல்லை. மரணத்தை ஜெயித்து ஜீவிப்பது தான் நித்திய வாழ்க்கை. அதற்கு இயேசு முதற் பேரானவராக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து எழுந்தவர் இயேசு. அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துவதற்காக தான் முதல்ல இயேசு மரணத்தை ஜெயித்தவராக அவர் கல்லறை விட்டு எழும்பினார். எனவே முதல்ல அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அப்போ முதல்ல தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். அப்படி என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதல்ல விசுவாசம் உள்ளவங்களாட்டு கடந்து வரணும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அவங்க அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம். அப்போ முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும்னா இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு எனக்காக தான் இந்த உலகத்திலே வந்தார். இயேசு எனக்காக தான் இந்த இதில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவத்திலிருந்து அவர் ரட்சிக்கிறார் என்பதை நம்ம விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். முதல்ல வழி அவர் தான். அவர் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். அவர் மூலமாக தான் பிதாவை காண முடியும். பிதாவுடைய ராஜ்யத்துக்கு அவர் மூலமாக தான் போக முடியும். பரலோக ராஜ்யம் உன்னதமான இடம். அந்த இடத்தை நம்ம பார்ப்பதற்கு நம்ம பங்குள்ளவர்களாகும்படியாக முதல்ல இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர் எனக்காகத்தான் அந்த உலகத்தில் வந்தார் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாலும், எவ்வளவு பேர் அவரை ஏற்றுக்கொண்டாங்களோ அவ்வளவு பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார்னு சொல்லப்படுகிறார். அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம், நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்.
நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய சிலாக்கியமாக இருக்கிறது. அவர் தந்த மட்டற்ற கிருபையினால தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. அடுத்து எப்படி இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதுன்னா, இது யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது, மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னார் 3ஆம் வசனத்தில். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறார். நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நித்தியமாக நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு முதல் படி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை விசுவாசித்து அவர்தான் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், எனக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனு உருவம் எடுத்து வந்தார், என்னுடைய பாவத்துக்காக அவர் ஜீவனையே தந்திருக்கிறார், அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்குவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் தேவனுடைய சபையில் சேர்க்கப்பட்டாங்க. எப்படி சேர்க்கப்பட்டாங்க? அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்க சேர்த்தாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். முதல்ல ஜலத்தினால பிறக்கணும். அப்போ அது ஞானஸ்நானம், எங்கும் ஞானஸ்நானம் தேவையாக இருக்கிறது. இயேசு இயேசுவை முன்மாதிரியாக இருந்தார். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக வந்த யோவான் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக இருந்தார். அதுக்கு தான் அவருடைய டியூட்டி. தேவன் அதற்காகத்தான் அவரை அழைத்திருந்தார். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. அவர் யோர்தான் நதிக்கரையில் உட்கார்ந்துருக்கிறார். வரவங்களுக்கெல்லாம் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்போ இயேசு வரும்போது அவருக்கு ஞானஸ்நானம் தேவைப்படுகிறது. அப்போ அவர் பரிசுத்தவானாக இருக்கிறார். அவர் பிறக்கும்போதே பரிசுத்தவானாக இருக்கிறார். அப்போ யோவான் சொல்கிறாரு, நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்நானம் தரணும். அப்போ நீங்கள் தான் ஞானஸ்நானம் தரணும். உம்முடைய அந்த பாதரட்சியின் வாரை கூட அவிக்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும். அவர் தன்னை தாழ்த்துகிறார். அவர் இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்படி தான் அவருடைய ஊழியம். அப்படி தான் நம்முடைய ஊழியம் இருக்கணும். இயேசுவை உயர்த்தி நம்ம காண்பிக்கணும். இயேசு தான் பெரியவர். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் தருகிறேன், எனக்கு பின்னொருவர் வருகிறார், அவர் எனக்கு முந்தினவராக இருக்கிறார். முந்தினவர் அவர் தான், ஆதியில இருந்தவர் அவர் தான், அவர் ஆதியில வார்த்தையாக இருந்தவர், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். இயேசு தான் பெரியவர். ஆமன். எனவே அவரை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவரு தான் பெரியவராக இருக்கிறார். ஆமன். அப்போ நீங்கள் இயேசுவை குறித்து இதையெல்லாம் அவர் சொன்ன போது இயேசுவை கடந்து வருகிறார், ஞானஸ்நானம் கொடுன்னு. அப்போது நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்நானம் தரணும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக வருவார் என்பதை அவர் தரிசனமாக தெரிந்திருந்தார். அப்படியே தெரிந்தபோது இயேசுவை அவர் தடை பண்ணுறார். அப்போது இல்லை, இது எல்லா நீதியை நிறைவேற்றுவது தேவையாக இருக்கிறது என்று இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். முதல்ல விசுவாசிக்கணும், அடுத்து ரெண்டாவது ஞானஸ்நானம் பெறணும். விசுவாசியாமல் இருந்தாச்சுன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்ம விசுவாசம் உள்ளவன் ஆன பிறகு ஞானஸ்நானம் எடுப்பது அவசியமாக இருக்கிறது. தேவனை விசுவாசித்து எடுக்கிறது தான் ஞானஸ்நானம். அப்போது அது மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அடுத்து ஆவியினால் பிறக்கணும். முதல்ல ஜலத்தினால ஞானஸ்நானம் பெறுகிறது, ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுறது. இயேசு சொன்னார் சீசர்கள்ட்ட, நான் போனதுக்கப்புறம் ஒரு தேற்றரவாளரை அனுப்புவேன், அவர் நிரந்தரமாக உங்களோடு இருப்பார், அவர் என்ன சொல்லி அவர் சகல சத்தியத்துக்குன்னு உங்களை வழிநடத்துவார். அவருக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி காத்திருந்து ஜெபித்தவர் மேலே பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நாமும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியினர் தான் பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாவி பெறணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும். பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன். தனி ஆழ்த்தத்துவம் உள்ளவர் பரிசுத்த ஆவியானவர். அவரோடு நம்ம உறவாடணும், பரிசுத்த ஆவிக்குள்ளா ஜெபிக்கணும். ஒருவன் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான்னு சொல்லப்படுகிறது. அந்த ரகசியம் பேசுவதற்கு தான் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதை நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அது பெரிய சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது பலத்த காரியங்கள் அங்கே செய்யப்படுகிறது. 3000 பேர் ஒரே பேதுருடைய பிரசங்கத்தினால ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாரும் கேட்குறாங்க, இருதயத்தில் அந்த வசனத்தை கேட்ட உடனே இருதயத்தில் குத்துண்டவர்களாக கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வாங்க, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்க, அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. நம்ம அப்படி பரிசுத்த ஆவி பெறுவது அவசியமாக இருக்கிறது. அந்த கேட்டுக்கொண்டிருந்தவங்க பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஜெபித்து கொண்டிருந்தவர்களுடைய பேதுரு பேசின போது அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவருடைய இருதயம் குத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தோடும் இடைவிடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு பரிசுத்த விடுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை என்ன உணர்த்துகிறாரோ அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே நீங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் உண்டாகிறது. நம்ம பாவியாக இருந்தவங்க நீதிமான்களாக மாறுகிறோம். அப்படி மாறுவதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், நம்மை நீதிமானாக மாற்றுவதற்கு. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய பாவமரக்களை சுத்திகரித்து பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு நம்மை வழிநடத்துவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவும் உயர்த்தப்பட வேண்டும். அங்கே சர்ப்பமானது மோசையினால வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட போது அங்கே பெரிய அற்புதம் நடத்துகிறது. அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் ஜனங்களை எல்லாம் கடிக்கும்போது ஒரு சர்ப்பத்தை உயர்த்தி காட்டினா போதும், அப்போ எல்லாரும் விடுதலை அடைவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சர்ப்பம் கடித்தவங்கெல்லாம் அதை பார்த்தோன்னே விடுதலை ஆகிறாங்க. அதே போல் தான் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படியாக, அவன் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படியாகத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு அதற்காக தான் ரத்தம் சிந்தினார். இயேசுன்னு அந்த ரத்தம் சிந்தினபடினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரொம்ப அன்பு, பெரிய அன்பு. தேவன் மனிதன் மேல் காட்டினது பெரிய அன்பு. தன்னுடைய ஒரே பேரான, இனி ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் அனுப்பில்லை, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அனுப்பில்லை, அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்பினான். எவ்வளோ பெரிய அன்பு! இயேசு தம்மை தாமே வறுமையாக்கி இந்த உலகத்தில் வந்தார். அவர் பிதாவோடு சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உலகத்துக்கு இறங்கி உலகத்தின் பாவத்துக்கு அவர் மரித்தபடினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதினாலே தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவராக அவரை மாற்றினார். இப்போ இயேசு இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை, மாறாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து வரணும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். எனவே நம்ம கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் இல்லை. நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அவர்களுக்கு அவங்க கெட்டு போக மாட்டாங்க. அவரை விசுவாசிக்கிறவங்க
அவங்க கெட்டு போக மாட்டாங்க, ஒரு நாளுமே கெட்டு போக மாட்டாங்க. அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவமன்னிப்பு ஆகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. எனவே அவங்க தான் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும். இயேசுவை விசுவாசிக்கணும், நம்ம மறுபடியும் பிறக்கணும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும், இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். இயேசு தான் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரி என்பதை நம்ம உணர்ந்து நம்முடைய பாவத்தை அவருக்கு அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைவது அவசியமாக இருக்கிறது. இயேசு இதை தொடர்ந்து இயேசு அநேக காரியங்களை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இயேசு தான் இந்த பந்தியை திருவிருந்தை ஏற்படுத்துகிறார். திருவிருந்தை ஏற்படுத்தும் போது அவருக்கு முன்னதாகவே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, நான் மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்ப்பதற்காக நான் சிலுவையிலே மரணமடைவது, அவன் ரத்தம் சிந்துவது, ஜீவனை கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. என்னுடைய மாம்சத்தை புசித்து அதற்கு அடையாளமாக இருக்கிற அப்பமும் திராட்சரசமும், மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்து இந்த நம்ம பந்தி ஆராதனையிலே திருவிருந்திலே பங்கு கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது நம்முடைய இஷ்டத்துக்கு போய் பங்கு கொள்ளக்கூடாது. பரிசுத்தமாக்குவதற்காக, இயேசு ரத்தத்தினால் கழுவப்படுவதற்காக, பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிப்பதற்காக, தேவனுடைய வசனத்தினாலே சுத்திகரிப்பதற்காக அவருடைய பாதத்தில் காத்திருந்து தகுதியோடு போய் அதை அதை ஆசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. திருவிருந்தை ஆசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நம்ம மரித்து போனாலும் நம்ம திரும்பவும் எழுந்திருப்போம். மனிதனுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. உயிர்த்தெழுதலில் நம்ம திரும்பவும் உயிர் பெற்று எழும்புவதற்கு இந்த பந்தி ஆராதனை ஆசரிப்பது அல்லது திருவிருந்திலே பங்கு கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை இயேசு பேசிக்கொண்டே வரும்போது நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. நிறைய சீசர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் வாரவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு ஒரு கேரண்டி கிடையாது. நம்ம பரிசுத்தமாக ஜீவிப்பது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக ஜீவிப்பது மிகவும் தேவையாக இருக்குது. கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி பரியந்தம் தேவனிடத்தில் நிலை நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நிறைய பேர் திரும்ப போனோன்னே சீசர்கிட்ட கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? சீமோன் பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரை யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. முதல்ல நம்ம பார்த்தோம், இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது ஞான ஸ்நானம் பெறணும். மூணாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். மாறுபட்ட வாழ்க்கை பரிசுத்தமாக ஜீவிக்கணும். அடுத்து நம்ம பந்தி ஆராதனையில் பங்கு கொள்ளணும். அடுத்து வசனங்களை உட்கொள்ளணும், இயேசுடைய வசனங்களை உட்கொள்ளணும். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இயேசுடத்திலிருந்து தான் நித்திய வசனங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு அழகான பைபிள் கிடைக்கப்பட்டிருக்குது. பல தியாகங்களுக்கு அப்புறம் தான் அந்த பைபிள் நம்முடைய கையில் வந்திருக்கிறது. இந்த பைபிளை நம்ம அதிகமாக மதிக்கணும், அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக படிக்கணும், தியானிக்கும் போது தான் நித்திய ஜீவன் உண்டு அப்படி என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இயேசுன்னு சொன்னார், இந்த வசனங்கள் மூலமாக தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். இயேசு எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் என்பதை வழிகாட்டுகிறது அந்த வசனங்கள் மூலம் தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்படி இது யோவான் 6:68 இப்படி சொல்லுகிறது, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை அவர் அதிகமாக நம்ம காண முடிகிறது. தேவனுடைய ஆனால் தேவனுடைய தேவனுடைய குமாரன் மேல் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படா. விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவன் ரொம்ப பரிதாபமான நிலைமை.
இந்த பரிதாபமான நிலைமையிலிருந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போவதற்கு தான் இயேசு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும், அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும், நீதியை நிறைவேற்றணும், இது எல்லாம் அவசியமாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் அவங்க யார் அவரை விசுவாசிக்கலையோ, விசுவாசியாமல் இருக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசியாமல் இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. எனவே நம்ம இயேசுவை விசுவாசித்து அவருடைய விசுவாசத்துக்குள்ளே நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் தேவனுடைய குமாரனை நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. விசுவாசித்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நற்கிரியைகளை செய்யணும், விசுவாசிக்கணும், நற்கிரியைகளை செய்யணும், வேதத்தை பின்பற்றணும், தேவனுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளணும். நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து எப்பொழுதும் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும். அதுதான் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது நமக்கு தேவன் அதை ஆயத்தம் பண்ணுவதற்காக தான் இயேசு நம்முடைய உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாமல் இருந்தாச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம பிதாவினுடைய ராஜ்யத்தை நம்ம வாஞ்சிக்கிறவங்களாக இருக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அதை வாக்கு தத்தமாக செஞ்சிருக்கிறார். இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினது தான் பெரிய ஆச்சரியமான அல்லது பெரிய காரியமாக காணப்படுது. பெரிய இயேசு தியாகத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அது பெரிய அன்பு, தேவன் உலகத்தில் வச்ச பெரிய அன்பு. அதுதான் யோவான் 3:16 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரியது என்பது அந்த வசனம் காட்டுகிறோம். பெரிய வசனம், அந்த வசனம் பெரிய வசனம். அந்த யோவானில் சொல்லப்பட்டிருக்க காரியங்களே பெரிய வசனம் அதுதான். தேவன் இயேசு இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்டு, நரக ஆக்கினையிலிருந்து அவனை மீட்டு நித்திய ஜீவனுக்கு அவனை கொண்டு போவதற்காக பிதாவானவர் அவரை உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு அதை பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் தன்னையே ஒப்பு கொடுத்தபடினாலே அவ்வளோ பெரிய அன்பு தேவன் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது. அடுத்து நமக்கு தந்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, உலகத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு தந்திருக்கிறார். அதில் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு பெரிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன், நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. எனவே யாரும் வஞ்சிக்காதபடி இந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த பெரிய வாக்குத்தத்தம். இந்த உலகத்துக்கு அப்புறமும் பெரிய வாழ்க்கை இருக்கிறது. உலகத்துக்கு அப்புறம் நீடிய நாட்களாக நம்ம வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை இருப்பதை என்பதை அறிந்து ஒரு நாள் அதுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த வாஞ்சித்து நடக்கிறவங்களாக இருக்கணும். இந்த வசனங்களை கை கொண்டு நடக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி ஜீவிக்கும்போது தான் நம்ம தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். இந்த உலகத்தில் பகைகள், விரோதங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இதெல்லாம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது, நரகத்துக்கு நேராக நம்ம இழுத்து அங்கே கொண்டு தள்ளிடும். எனவே இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம வர வேண்டியது அவசியமாக இருக்குது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நமக்கு நித்திய ஜீவன் நிலைத்திருக்கணும்னா சகோதர சிநேகம் உள்ளவங்களாக இருக்கும், எல்லா இடத்துல அன்புள்ளவங்களாக இருக்கணும், எல்லாரிடத்துலையும் ஒப்புரவா உள்ளவங்களாக இருக்கணும், யாரையும் பயக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லாமல் இருந்தால் போக முடியாது. இந்த பகைகள், விரோதங்கள், எரிச்சல்கள், கோபங்கள் இது எல்லாவற்றையும் விட்டு நம்ம தேவனிடத்தில் வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேனார்.
அப்போ வந்து ஜீவ விருட்சம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஆதியில் தேவன் படைக்கும்போது ஜீவ விருட்சத்தையும் வச்சார், நன்மை தீமை அறிகிற ஒரு விருட்சத்தையும் வச்சார். அதுபோக கனி தருகிற அநேக மரங்கள் இருந்து, அநேக செடிகள் மரங்கள் மனிதனுக்கு தேவையான எல்லாமே அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்தது. ஆனால் நன்மை தீமை அறிகிற கனியை நீ புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ வந்து மனிதன் பாவம் செய்தபோது நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தினுடைய கனியை புசித்த போது தேவன் அவனை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியாக்கி அந்த ஜீவ விருட்சத்தை அவன் புசித்து விடக்கூடாது. ஜீவ விருட்சத்தை புசித்தாச்சுன்னா அவனுக்கு என்றைக்கு மரணம் வராது. எனவே அவனை இந்த ஏதேன் தோட்டத்தில் வெளியாக்கி ஜீவ விருட்சத்தில் போகிற வழியை அடைச்சிட்டார். அது வந்து வெளிப்படத்தில் நமக்கு திறக்கப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வரணும். சும்மா சாதாரணமாக வந்தால் போதாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். கடைசி வரை அந்த நிலையை நிற்கணும். சாத்தானை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், நம்முடைய மாம்ச இச்சைகளை, மாம்சத்தினுடைய கிரியைகளை, ஆசாபாசங்களை இதையெல்லாம் ஜெயித்து வரும்போது தான் பரதேசத்தில் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க தருவேன்னாரு. அந்த புசிச்சாச்சுன்னா தான் நம்ம நித்திய காலமாக இருக்கணும். முதல்ல வந்து தேவனை இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அடுத்து வந்து நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கணும். தேவனுடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளணும். மாறுபட்ட ஜீவியம் செய்யணும். இப்படி சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கணும். அன்பு தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லப்பட்டிருக்குது. அன்பில்லாமல் இருந்தாச்சுன்னா அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே நிலை நிற்காது. எனவே அன்புள்ளவங்களாக இருக்கணும், ஜெயங்குள்ளவர்களாக இருக்கணும். வந்தாச்சுன்னா தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பரலோகம்தான் நம்முடைய பேச்சும் மூச்சும் எல்லாமே இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு தான் நம்ம பங்குள்ளவர்களாகணும். பரிசுத்தமாக ஜீவிக்கணும். நம்முடைய மாறுபாடான ஜீவியத்தை விட்டு தேவனுக்காக நம்ம ஜீவிப்பதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம எப்போதும் பேச்சு மூச்சு எல்லாம் அதை பற்றி தான் இருக்கணும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானம், தானான தனனா தானானம். என்னேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். என்னேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கம் நிறைந்த
அருமை பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல வேளையிலே உடைய பாதத்தில் வந்து உடைய வேதத்தை தியானிக்க தந்த கிருபைக்காக சோத்தரிக்கிறோம். நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்களித்து இருக்கிறீரே, உமக்கு சோத்திரங்கத்தா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீ சொல்லிய வசனங்களின் படி நாங்கள் கை கொண்டு அதன்படியே நடக்க எங்களுக்கு இரக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோங்கத்தா. ஒருவன் பந்தய பொருளை பெறுவதற்காக ஓடும்போது அந்த சட்டத்திட்டங்களை கை கொண்டு ஓடுகிறது போல நாங்களும் எல்லா சட்டத்திட்டங்களை கை கொண்டு உடைய பாதையில் ஓட தேவரங்களை இரக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. எல்லாருக்கும் உடைய கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உடைய நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு எங்களை தகுதி உள்ள பாத்திரங்களாக மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு தேவந்தாமை விடுதலை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. பாரத்தோடு இருக்கிற பாரங்களை மாற்றி போடணுமா ஜெபிக்கிறோம். இந்த வியாதியை குறித்து மிகுந்த பாரத்தோடு இனி இந்த வியாதி நம்மை நெருக்கி விடுமோ, இந்த வியாதி தான் நமக்கு இறுதி முடிவாக இருக்குமோ, அப்படி பயத்தோடு இருக்கிற எல்லா பயத்தையும் தேவந்தாமை நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை அவள் மேலே இறங்கி வியாதிகளை குணமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். குணமாக்குற வல்லமை இப்போதை இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். வார்த்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீங்களே, உடைய வல்லமைகள் என்று குறைந்து போகாமல் இருக்கிறபடியாலும் சோத்தரிக்கிறோம். இப்போதே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. ஆண்டவராய் தெய்வமே சோத்தரிக்கிறோம். பாவத்தில் இருக்கிறவர்களே பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாத்தாண்ட பிடியில் இருக்கிறவர்களே சாத்தான் பிடியிலிருந்து விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எந்த விதமான பாவத்துக்கு அடிமையாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து தேவந்தாமை மீட்டு ரசிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. பாரத்தோடு இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் தேவந்தாமை நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம். அதற்கு காரணமாக இருக்கிற என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை தேவந்தாமை நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம். விதவைகளையும் திக்கிட்ட பிள்ளைகளையும் ஆதரிப்பேன்னு சொன்னீங்களே, எல்லாரையும் தேவந்தாமை ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொருவரையும் தேவந்தாமை பாதுகாத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய அதிசயக்காரம் ஒவ்வொருவரோடு இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தீமை தீங்கள் ஒன்று எங்களை அணுகாமல் பாதுகாத்துள்ளோம். மீதியான சமயங்கள் எங்களோடு கூடியிரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்புரைந்த பரமபிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.